அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். உலகம் முழுவதும் பாரியளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை எந்த ஒரு உடன்படிக்கையுமின்றி முடிவடைந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது முன்னேற்றகரமான விடயங்கள் ஏற்படலாம். இது ஈரான் அமெரிக்க போரிலும் மத்திய கிழக்கிலும் ஏன் உலகிலும் கூட அமைதியை ஏற்படுத்தலாம் என அனைவரும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் உலக மக்களுக்கு ஒரு பேரிடியாக அமைந்திருக்கின்றன. ஹார்முஸ் ஜலச்சந்தியில் செல்ல முற்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல்கள் விரட்டியடிக்கப்பட்டிருக்கின்றன. இது சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேற்றைய தினம் ஆரம்பமாகியது. பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவினுடைய துணைத்தலைவர் ஜேடி வான்ஸ் தலைமையிலும் ஈரான் சார்பில் ஈரானிய சபாநாயகர், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி போன்ற 21 உயர்மட்ட தூதர்கள் அடங்கிய குழு மிக முக்கியமான விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தை வழக்கத்திற்கு மாறாக 21 மணி நேரம் தொடர்ச்சியாக இடம்பெற்றது. மதிய உணவு இடைவேளை தவிர அனைத்து நேரங்களிலும் பல முக்கியமான விடயங்கள் 21 மணி நேரமாக தொடர்ச்சியாக பேசப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இறுதியாக வெளியான தகவல்களின்படி இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை எட்ட முடியவில்லை என்றும், இதன் காரணமாக அமெரிக்க தூதுக்குழுவினர் அமெரிக்காவுக்கு திரும்ப உள்ளார்கள் என்ற செய்தியை ஜேடி வான்ஸ் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார். அதேபோல ஈரானின் உடைய அரசு தொலைக்காட்சியும் அமெரிக்கர்கள் வேண்டுமென்று சில நிபந்தனைகளை ஈரான் மீது திணிக்க முற்பட்டதால் பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை எட்ட முடியவில்லை என்பதையும் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் எம்மால் ஒரு நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, வாஷிங்டன் ஈரானுடன் பகிர்ந்து கொண்ட நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்காவின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஈரான் நிராகரித்து விட்டார்கள் என்ற விடயத்தை ஜேடி வான்ஸ் தெரிவித்திருப்பதுடன் இது உலகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நடந்திருக்கக்கூடிய உடன்படிக்கையின்றிய நடவடிக்கை என்று கூறியிருக்கின்றார். அவர் வழக்கம் போல இது அமெரிக்காவை விட ஈரானுக்கு தான் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற விடயங்களை தெரிவித்திருந்தாலும் we've had a number of substantive discussions with the Iranians. That's the good news. The bad news is that we have not reached an agreement, and I think that's bad news for Iran much more than it's bad news for the United States of America. So we go back to the United States having not come to an agreement. We've made very clear what our red lines are, what things we're willing to accommodate them on, and what things we're not willing to accommodate them on. And we've made that as clear as we possibly could. ஈரான் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு வரும் முன்னரே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி, நாங்கள் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தைக்கு செல்கின்றோம், ஆனால் நம்பிக்கையுடன் செல்லவில்லை என. ஏனெனில் அமெரிக்கா 3 முறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த போது ஈரானை தாக்கியிருந்தார்கள். இஸ்ரேல் ஈரான் 12 நாள் யுத்தத்தின் போதும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே இஸ்ரேல் மூலம் ஈரானை தாக்கியிருந்தார்கள். பின்னர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த போதே ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி அவருடைய தளபதிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறுவதற்கு முன்பே ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேல் குறித்த நம்பகத்தன்மையை பாரிய அளவில் கேள்விக்குட்படுத்தி இருந்தது. இருந்த போதிலும் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து விடாதா என்ற எண்ணம் பலருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் தான் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் இந்த பேச்சுவார்த்தை ஊடாக அமைதி ஏற்படுத்துவதற்கு அல்லது சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேலோ அமெரிக்காவோ விரும்பவில்லை என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனெனில் 14 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுகின்றது. 2 தினங்களில் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவும் ஈரானும் ஒன்று கூடி பேச இருப்பதான செய்திகள் வந்த சூழ்நிலையில் தான் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி 250 பொதுமக்களை கொன்றொழித்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த தாக்குதல் தொடர்பாக எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்காத அமெரிக்கா லெபனான் விடயங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இல்லை என்று கூறியிருந்தமையும் ஆரம்பத்திலே இந்த பேச்சுவார்த்தை சரியாக செல்லும் என்ற நிலைப்பாட்டை பலருக்கு ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் இஸ்ரேல் அமெரிக்கா தங்களுக்கு போர்க்களத்தில் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிப்பதற்கு அல்லது ஒரு 2 வார காலப்பகுதிக்குள் தங்களை முழுமையாக தயார்படுத்தி கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு சதித்திட்டமாகத்தான் இந்த போர் நிறுத்தம் இருக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருந்தது.
ஏனெனில் கடந்த காலங்களிலும் அமெரிக்கா இதே செய்திருக்கின்றார்கள். லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஜேடி வான்ஸ் போன்றவர்களினுடைய பேச்சுக்களில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கையற்ற நிலை காணப்பட்டாலும் உடன்பாடு பாகிஸ்தானினுடைய தீவிர முயற்சி காரணமாக ஒரு உடன்பாடு எட்டப்படலாம் என்ற இறுதி நம்பிக்கையும் பொய்த்து போயிருக்கின்றது. இரண்டு விடயங்களில் நிச்சயமாக சமரசம் செய்து கொள்ள முடியாதென ஈரான் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். ஒன்று, கார்மோஸ் ஜலச்சந்தியினுடைய கட்டுப்பாட்டு முழுமையாக ஈரானின் வசம் இருக்கும் என்பதையும், இதில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு அந்த நீர்வழி பாதையின் மீதான முழுமையான கட்டுப்பாட்டையும், சுங்க கட்டணங்கள் தாங்கள் வசூலிக்கப் போகின்றோம் என்பதையும் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். ஏனால் இந்த போரில் மிகப்பெரிய இழப்புகளை ஈரான் சந்தித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய உட்கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான தேக்கம் நிலவுவதால் அதை ஈடுகட்டுவதற்கு ஹார்மஸ் ஜலச்சந்தியில் ஒரு சுங்க கட்டணத்தை அறவிடும் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்பதை தெரிவித்தார்கள். இரண்டாவது மிக முக்கியமான விடயம், அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் நோக்கம் ஈரானுக்கு கிடையாது. ஆனால் யுரேனியம் செறிவூட்டலை ஒருபோதும் நிறுத்திக் கொள்ள மாட்டோம் என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். ஏனெனில் ஈரான் ஆரம்பம் முதலே குறிப்பிடுகின்றார்கள், எங்களுடைய அணு உற்பத்தி மையமாக இருக்கலாம், அணு ஆயுதம் தயாரிப்பதை கடந்து இந்த அணு மின் நிலையம், மின்சார உற்பத்தி, ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளுக்கு அணுசக்தியை பயன்படுத்துவதற்கே முக்கியமாக இந்த யுரேனியம் செறிவூட்டல் நடைபெறுவதாகவும், அணு ஆயுதங்களை உருவாக்கும் எண்ணம் ஒருபோதும் ஈரானுக்கு கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனால் இதை மீறித்தான் ஈரானினுடைய அணு சக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். எனவே யுரேனியம் செறிவூட்டலை ஒருபோதும் நாங்கள் கைவிடப் போவதில்லை என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். அதேபோல லெபனான் முனையிலும் நடைபெறக்கூடிய, லெபனானில், காசாவில், ஏமனில் நடைபெறக்கூடிய அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும். தனியே ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்த நிறுத்தமாக இல்லாமல் இந்த பிராந்தியம் முழுவதும் நடைபெறக்கூடிய அனைத்து யுத்தங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை ஈரான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். காசாவில் நடைபெறக்கூடிய போர், லெபனானில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய கொடூரமான தாக்குதல்கள், அதேபோல ஏமனில் நடத்தக்கூடிய தாக்குதல்கள், இந்த பிராந்தியம் முழுவதையும் அமைதிப்படுத்தும் திட்டம், இந்த மூன்று விடயங்களில் ஈரான் மிக தெளிவாக இருந்தார்கள். ஹார்மஸ் ஜலச்சந்தியினுடைய கட்டுப்பாடு, அணு சக்தி, அதாவது யுரேனியம் செறிவூட்டலை கைவிட முடியாது. இந்த இரண்டு விடயங்களும் இந்த பேச்சுவார்த்தையில் நீண்ட நேரமாக, ஹார்மஸ் ஜலச்சந்தி விவகாரமும் அணுசக்தி விவகாரமும் தனியே 12 மணி நேரம் பேசப்பட்டதாக அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஜேடி வான்ஸ் விட்காஃப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான விடயங்களே இந்த ஹார்மஸ் ஜலச்சந்தி, அணுசக்தி விவகாரம், இரண்டிலும் எந்த உடன்படிக்கையும் எட்டப்படவில்லை. வேறு விடயங்களில் சமரசம் செய்து கொள்வதற்கு ஈரான் தயாராக இருந்தாலும் இந்த இரண்டு விடயங்களில் எந்த ஒரு சமரசமும் இல்லை என்பதை மிக தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்காவினுடைய கடற்படை போர்க்கப்பல் ஹார்மஸ் ஜலச்சந்தியை கடந்து அரேபிய வளைகுடாவுக்குள் நுழைந்ததாக அமெரிக்கா ஒரு செய்தி வெளியிட்டார்கள். ஆனால் பின்னர் ஈரானிய புரட்சிகர காவலர் படை IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்று ஹார்மஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்வதற்கு முயற்சித்த போதிலும் தாங்கள் அந்த கப்பலுக்கு எச்சரிக்கை விட்ட அந்த கப்பல் தொடர்ச்சியாக ஹார்மஸ் ஜலச்சந்தியின் கடல் பிராந்தியத்திற்குள் நுழைத்தால் ஈரானுடைய கடற்படையால் சுற்றி வளைக்கப்படும் என்று விடுத்த தெளிவான அறிவிப்புகளை அடுத்து அந்த கப்பல் திரும்பி சென்றதாகவும், எந்த ஒரு அமெரிக்காவினுடைய கப்பலும் ஹார்மஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்லவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஹார்மஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்ல முற்பட்டமையும், அமெரிக்கா திட்டமிட்ட முறையில் இந்த பேச்சுவார்த்தையை குழப்பும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதாக நேற்று இரவு வந்த செய்திகளை தெரிவித்திருந்தார்கள். ஏனில் பேச்சுவார்த்தை நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது, ஹார்மஸ் ஜலச்சந்தி விவகாரம் அங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலை ஹார்மஸ் ஜலச்சந்திக்கு அனுப்பியமை அமெரிக்காவின் நம்பகத்தன்மையை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குட்படுத்தியது. அதேபோல் அமெரிக்காவின் போர்க்கப்பலையும் சுற்றி வளைத்து கைப்பற்றப் போவதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் அந்த கப்பலும் திரும்பி சென்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் உலக கடல்சார் கண்காணிப்பு மையம் வெளியிட்ட ஒரு தகவலை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்று வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு மாத காலத்தில் ஹார்மஸ் நீரிணையை சுற்றி சுமார்
100 கப்பல்கள் கடந்திருப்பதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருப்பதுடன் இந்த கப்பல்கள் அனைத்துமே $2 மில்லியன் வரை ஈரானுக்கு சுங்க கட்டணம் செலுத்திய பின்னரே சர்வதேச கப்பல்கள் இந்த கடல் வழி பாதையை பயன்படுத்தி சென்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஈரானின் உடைய நிபந்தனை, ஈரானுடைய கட்டுப்பாடு அங்கு தொடர்ச்சியாக இருப்பதை அமெரிக்கா பத்திரிகைகள் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அடுத்து ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதல் மிகப்பெரிய அளவில் உக்கிரம் பெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லாக்களும் மிக கடுமையான தாக்குதல் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதும் வடக்கு இஸ்ரேல் நகரங்களின் மீதும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் 2 தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா தாம் நடத்திய தாக்குதலில் அதிகளவான உயிரிழப்புகளை ஐடிஎஃப் சந்தித்திருப்பதாகவும், அதேபோல இஸ்ரேல் தாங்கள் ஹிஸ்புல்லா போராளிகளின் மீது நடத்திய தாக்குதலில் 25 ஹிஸ்புல்லா போராளிகள் கொல்லப்பட்டதான செய்திகளை அறிவித்திருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் லெபனானுக்குள் இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல் என்பது மிகவும் சிக்கலான ஒன்றாக இருப்பதாகவே அங்கிருந்து வரும் செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கலிபேனியாவின் பேகஸ் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியை சுற்றி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தீ பரவி தொழிற்சாலைகள் பற்றி எரிந்து கொண்டிருப்பதால் வானுயர்ந்த புகை மண்டலம் அந்த பகுதிகளில் பாரிய அளவில் காணப்படுவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அண்மைய சில நாட்களாக என்று சொல்ல முடியாது, சில வாரங்களாகவே அமெரிக்காவில் பல்வேறுபட்ட பகுதிகளில் இந்த தீ விபத்து சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவது, இது ஒரு தற்செயலான தீ விபத்தா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்று முன்தினம் அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் குதங்கள் மெக்சிகோவில் பற்றி எறிந்தன. அதேபோல அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை மிகப்பெரிய தீ விபத்துக்குள்ளானது. அமெரிக்காவில் அமைந்திருக்கக்கூடிய புளோரிடா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு காகித தொழிற்சாலையில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு பல $பில்லியன் எரிந்து நாசமாக இருந்தன. இந்த நிலையில் கலிபோர்னியாவில் அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலை பகுதிகளுக்குள் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளமை பாரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்தம் தற்போது அமெரிக்காவுக்குள்ளும் பரவிவிட்டதா என்ற கேள்விகள் தான் சிஐஏக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இறுதியாக இத்தாலியினுடைய தலைநகர் ரோமில் இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட 21,000க்கு மேற்பட்ட பலஸ்தீன் குழந்தைகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அடையாள போர்வை ஏந்தி சென்று இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்துங்கள், இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், இனப்படுகொலை செய்த போர்க்குற்றவாளிகள் தப்பிக்க அனுமதிக்க கூடாது என்று இத்தாலியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இஸ்ரேலுக்கு எதிராக இடம்பெற்றிருக்கின்றது. அண்மைய சில நாட்களாக பார்க்கின்ற பொழுது ஸ்பெயினுக்கு அடுத்தபடியாக இத்தாலி இஸ்ரேலினுடைய போர்க்குற்றங்கள், காசா மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி மற்றும் நெதன்யாகுவின் உடைய இனப்படுகொலை குறித்து அதிகம் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை தெரிவித்த சூழ்நிலையில் இன்று இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக பலஸ்தீன் குழந்தைகளின் பெயர்களை தாங்கி இடம்பெற்ற போராட்டம் ஐரோப்பாவுக்குள் இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்க முடிகின்றது. இவை தற்போது வெளியான செய்திகளாக இடம் பிடித்திருக்கும் சூழ்நிலையில் அனைவரும் எதிர்பார்த்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு உடன்பாட்டில் முடிவடையலாம். இது ஈரான் அமெரிக்க போரை மட்டுமல்ல, மத்திய கிழக்கு கடந்து உலகிற்கும் அமைதி ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் அந்த எதிர்பார்ப்பில் பேரிடி விழுந்திருக்கின்றது. அடுத்து அமெரிக்கா என்ன செய்ய போகின்றார்கள், ஈரான் என்ன செய்ய போகின்றார்கள், இஸ்ரேல் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ச்சியாக தேடுவோம். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.